దేవదూతలు ఆరాధించు పరిశుద్ధుడా యేసయ్యా నా నిలువెల్ల నిండి ఉన్న మనసారా పాడదాం. నా మనసారని సన్నిధిలో మీ సన్నిధానానికి వచ్చిన నాకు సాగిలపడి నమస్కారం చేసేదను. సాగిలపడి నమస్కారము. ఆమేన్ ఆమేన్ ఆమేన్. yes lord. అవును తండ్రి, మీ పిల్లలు వేడుకున్న కార్యాలు సఫలమవును గాక. మీ బిడ్డల్ని మీరు దీవించి ఆశీర్వదించబడు గాక. ఆమేన్ ఆమేన్ అయ్యా. ఆరాధన చేసే ప్రతి బిడ్డల్ని దీవించండి అయ్యా. మిమ్మల్ని మహిమపరిచే ప్రతి బిడ్డల్ని మీరు ఆశీర్వదించండి తండ్రి. yes lord. ఆమేన్. పరలోక మహిమ పరలోక మహిమ. yes lord. పరిశుద్ధుడా yes lord yes lord. ఆసీనుడా దేవదూతలు ఆరాధించు పరిశుద్ధుడా యేసయ్యా నా నిలువెల్ల నిండి ఉన్నావు. నా మనసారని డాడీ డాడీ. అవును డాడీ. సాగిలపడి నమస్కారము చేసేద. yes lord. కన్న తండ్రి కన్న తండ్రి. సాగిలపడి నమస్కారము చేసేదా నా మనసారని సన్నిధి. yes lord. నమస్కారము చేసేదా సాగిలపడి నమస్కారము చేసేదా నా మనసారని సన్నిధిలో సాగిలపడి నమస్కారము. yes lord. దేవునొక్క మహిమ పొందుకో, దేవునొక్క అభిషేకం పొందుకో యేసు నామములో యేసు నామములో. yes lord. ఆమేన్ ఆమేన్. మీ బిడ్డలు జీవించబడును గాక, ఆశీర్వాదం పొందుకును గాక. அணுகாது மகளே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆமென் ஆமென் ஐயா. வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு. yes lord. ஆமென் 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 ஆமென். உன்னதமான கர்த்தரையை உறைவிடமாக்கி கொண்டோம். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டோம். அதிசயமான ஆண்டவரே ஆதாயமாக்கி கொண்டோம். அதிசயமான ஆண்டவரே ஆதாயமாக்கி கொண்டோம். yes lord. ஆமென் ஆமென். அணுகாது மகளே. நேரிடாது நேரிடாது மகளே. yes jesus. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. ஆமென். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஸ்லோடு ஸ்லோட். ஆமென் ஆமென் ஐயா. கிருபை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம்.
அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். பாதை உந்தன் கூடாரத்தை. Yes Lord. ஆமென் ஆமென் ஆமென். அணுகாதே சப்பா, நேரிடாது நேரிடாது மகளே. எஸ் ஜீசஸ். ஆமென். ஆவியான கிருபை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எஸ் லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசுப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாயை விட்டு சொல்லுங்க, நான் வெறுமையாக வந்திருக்கிறேன் இயேசுப்பா. நான் ஒன்றுமே நான் வெறுமையாக வந்திருக்கிறேன் இயேசுப்பா. என்னை நிரப்பி அனுப்புங்க. ஃபுல்ஃபில் தெம் லார்ட். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ நிரப்புங்க இயேசுப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரம்பி வழிகிற பாத்திரமாக நான் வந்தேன், ஏதோ போனேன்னு சொல்லி ஒரு கடமைக்காக இல்லாதபடிக்கு, கூப்பிட்டாங்க நான் வந்தேன்னு சொல்லி இல்லாதபடிக்கு, இந்த தினத்தில் ஏதோ ஒரு பொக்கிஷத்தை கொண்டு போக போகிறீங்க. இந்த தினத்தில் ஏதோ ஒரு நற்செய்தியை கொண்டு போக போகிறீங்க. இந்த தினத்தில் ஏதோ ஒரு கேரக்டர் மாற்றுறதுக்காக இயேசுப்பா அவங்களை கொண்டு வந்திருக்கிறார். இயேசுப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி பிள்ளைகள் ஆண்டவரே எந்த விருப்பத்தோடு கூட வந்திருக்கிறார்களோ, எந்த மன வேண்டுதலோடு கூட வந்திருக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளை நீ சமாதானப்படுத்தி அனுப்புவீராக. இயேசுப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரின்ஸ் ஆஃப் பீஸ் டேடி இயேசுப்பா, நீங்கள் ஆண்டவரே அமைதிக்கு ஆண்டவரே இருப்பிடமாக இருக்கிறீரே. இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்கப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, உங்களுடைய ஜனங்களுக்கு நான் பலத்தை கொடுப்பேன், அவர்களுக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே. பிள்ளைகள் ஆண்டவரே சமாதானமாக வந்திருக்கிற பிள்ளைகள் ராஜா, மிகவும் பாரத்தோடு கலக்கப்பட்டு வந்திருக்காங்கப்பா. கடன் பிரச்சனையோடு வந்திருக்காங்கப்பா. என் பிள்ளைகளுடைய காரியங்கள் வெற்றி பெறாமல் இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆற்றி தேற்றி அரவணைங்க இயேசுப்பா. நீர் ஒருவரே விசாரிக்கிற தேவன், நீர் ஒருவரே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஆறுதலை ஆண்டவரை கொடுக்கிற தேவன் அல்லவா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வெளியில சொல்லிக்கொள்ள முடியாத பாரங்கள், வெளியில சொன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, என்னை பத்தி ஏதாவது பின்னாடி பேசுவாங்களேன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு வந்திருக்காங்கப்பா. அங்கலாய்ப்போடு வந்திருக்காங்கப்பா. உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்காங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பதிலை தருவீராகும், பதிலை தருவீராகும். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் நிரம்ப செய்திடுமே. பாடுவோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, என்னை வெறுக்காத தேவன் நிரம்பி வழி பாத்திரமாய் நிரம்ப செய்திடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேரும் ரயில் நடந்திடுவே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே குயவனே, அடைப்பின் காரணனே, கலிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி. எஸ் லார்ட், ஐ எம் கிளே லார்ட். நான் வெறும் களிமண்ணா இருக்கிறேன்ப்பா. என்னுடைய வாழ்க்கை நீர் என்னை ஒரு பாத்திரமாக மாற்றுவீராக, உமக்கு பயன்படுகிற பாத்திரமாக. ஒரு குயவன் கையில் அகப்பட்ட களிமண்ணை போல என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எஸ் லார்ட், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா உமக்கு நன்றி. கிருபை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னீர்.
வசனத்தின்படி செய்கிறவர்களாக உடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. சப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வருஷத்தில் நீங்கள் சொன்னீங்களே, உம்மை நான் மிகவும் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அதை பற்றி கொள்ளக்கூடிய கிருபை தாங்க. என்னை கனப்படுத்தும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளை கனப்படுத்தும் ஐயா. மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இரத்த கொட்டைக்குள்ளே மூடி மறைச்சிருங்க இயேசுப்பா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம யாவரும் பரிசுத்த ஆவியிலே கரங்களை தட்டி வரவேற்று மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. தெய்வமே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவே மை స్తోత్రిக்கிறோం, స్తోత్రిக்கிறோం, స్తోత్రిக்கிறோం. మన మధ్యలో భాగ్యమ్మ గారు ఉపదేశం కొరకు ప్రార్థన చేస్తారు. ప్రభా స్తోత్రం నాయనా, స్తోత్రం స్తోత్రమయ్యా స్వామి. క్షేమగల నాయన, కృపమయుడా, పరిశుద్ధుడా, నీ పరిశుద్ధమైన పాదములకు స్తుతి స్తోత్రమయ్యా. ఇదిగో ప్రభువా, మమ్మల్ని ఎంతగా నువ్వు ప్రేమించి మీరు రక్షించి మీరు సత్యములు ఎక్కడ ఉంచి హీరెదిగా నీ సన్నిధానంలో కూడి నిన్ను స్తుతించుకోవటానికి నాయన నువ్వు ఇచ్చిన సమయాన్ని బట్టి నీకు అలాంటి స్తోత్రములు నాయన. అయ్యా, ఎవరికి లేనంటే గొప్ప ధన్యతని భాగ్యమును మాకు నువ్వు ఇచ్చిన దయని బట్టి నీకు అలాంటి స్తోత్రములు నాయన. నాయన ఇదిగో ప్రభువా, ఇంతవరకు అయ్యా పాటల ద్వారా నాయన, స్తుతుల ద్వారా నీ నామాన్ని మహింపరచుకున్న దాన్ని బట్టి కూడా నీ స్తోత్రములు నాయన. అయ్యా, నీ బిడ్డని ప్రభువా ఇప్పుడు వర్తమానం గెలుచుండగా నాయన, నీ బిడ్డని మీరు ఆశీర్వదించి నువ్వు దీవించి అయ్యా నువ్వు అభిషేకించి నాయన, నీ బిడ్డ నోటికి నువ్వు బోరగుండి నీ బిడ్డ ద్వారా నువ్వు మాతో మాట్లాడండి ప్రభువా. యేసయ్యా, నీ బిడ్డ చెప్పే ప్రతి వాగ్దానం మా హృదయంలో ముద్రించి నెమ్మిరి వేసుకునే వారిగా చేయమని ప్రార్థిస్తున్నా. యేసయ్యా, నీ బిడ్డని నీ సిలువ సాటును మరుగుపరుచుకున్నాయన, నీ బిడ్డని మీరు ఆశీర్వదించి నువ్వు దీవించమని క్రీస్తు నామమున అడుగుతున్నాను తండ్రి, ఆమేన్. பிரைஸ். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதி காண்டம் 1ஆம் அத்தியாயம் 2ஆம் வாக்கியம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. நம்மளுக்கு இது செய்தி கிடையாது, இது உட்கார வைக்கிறதுக்காக. பூமியானது எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மை, டிசிப்ளின் இல்லை, ஒழுக்கம் இல்லாமல் இருந்தது. భూమియానది ఒழுంగిన్మయం వెరుమయమా இருந்தது. మా ప్రశాంత్ వెనకాలరామా, మా నువ్వు తమిళ వెనకాలపోమ్మా. సుష్మా వస్తే అమ్మ కుమారమ్మ వెనకాల వస్తా. ఇప్పుడుదా కూర్చోవాలా, అప్పుడుదా మీ ఫేస్ నాకు తెలుసు, నా ఫేస్ మీకు తెలుసు. అప్పుడుదా అందరిని చూసి మాట్లాడను. మీరు ఒక్కొక్కరు ఒక్కొక్క పక్క కూర్చుంటే నేను ఎవరిని చూడాలా? ஒருத்தர் ஒரு பக்கமாக இருந்தால் பார்க்க முடியாதுல்ல. இப்படிதான் லைனாக பார்த்துட்டே வரணும். இப்படிதான் உட்காரணும். அதில் கூட தேவன் என்ன பண்ணார்? ஒழுங்கின்மையாக இருந்த பூமியானது என்ன பண்ணுவார்? సరి பண்ணிவிட்டு అది ఒழுங்குపడతారు. సరే, వందదం ఒవ్వొరుతరు எல்லாரும் విష్ பண்ணிக்கினீங்களா? మీరందరూ ఒకరికొకరు వచ్చిందా వందనాలు చెప్పుకునిండ్రా? ఒకరిని చూసి ఒకరు వందనాలు చెప్పుకుంటారా? ఇప్పుడు చెప్పుకోండి. ప్రైజ్ లార్డ్ చెప్పండి. கை குலுக்கி சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வசனம் சொல்லுதோ சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை போஷிப்பார் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை நீதியாக நடத்துவார் சொல்லுங்கள். கர்த்தருடைய அதிகாரத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்கள். என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லணும். ஏன்னா வேறு யார் ஜனம்? சபை தான் ஜனம். சொந்தக்காரங்களாம் சும்மாங்க, சபை தான் ஜனம். நம்மளுக்கு இதுனா யார் வருவாங்க? ஓடி சபை தான் வரும். அதனால் சபையாளுங்களை எப்போவுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஐக்கியம் பண்ணிக்கணும். அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் என்னதுன்னு சொல்லி கேட்டு அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? அழுது புலம்பணும். சரி, இப்போது சகோதரி தமிழ் அவங்க வந்து சின்ன ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அதன் பிற்பாடு நம்ம நற்செய்திக்கு போகலாம். வாங்கம்மா, பைபிளோட வாங்க. பைபிள் பிடிச்சிட்டு சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
நான் வந்து இங்கே ஒரு வாட்டி வந்திருந்தேன், இருக்கும் எப்படியோ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நியூ இயர் அப்போ வந்தேன். அப்போ வந்து எனக்கு அந்த கார்பெட்டி வந்து இருந்தது, உள்ள பாப்பா பிறந்தப்போ வச்சது, எடுக்கவே இல்லை. அது ரொம்ப உள்ளே போயிடுச்சு. ஆரசாத்துக்கு நான் நிறைய தடவை போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அது வந்து எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல, நான் விட்டாச்சு. திரும்பி அதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அம்மாக்கிட்டே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். நியூ இயர் அப்போலாம் கூட அம்மா இந்த மாதிரி இதுக்கு அது நல்லபடியாக முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி போனேன். ஆண்டவர் கிருபையில் நல்லபடியாக அதை எடுக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். அதுக்காக கூட நன்றி. அப்புறம் எனக்கு வீடு கூட ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அதை கூட ஆண்டவருடைய கிருபையால் இப்போ ஒரு நல்ல வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி ஆண்டவர் கிருபையில் ஒரு நல்ல வீடு கிடச்சிருக்கு. அதுக்காக கூட ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ கூட எனக்கு கண்ணு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. கண்ணில் ஏதோ ஒரு டெஸ்ட்டு வந்துச்சு, அதை ட்ராப்ஸ் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நான் அம்மா தான் நேற்று ஃபோன் பண்ணாங்க, இன்றைக்கி ப்ரேயர் இருக்குது வாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங்கோடு வரணும்னு நினச்சி வந்திருக்கேன். ஆண்டவர் அந்த காரியத்தை எனக்கு விடுதலை தரணும், எனக்காக ஜெபிச்சுக்கங்க. அது எந்த பிரச்சனையும் ஆகாதபடி அது நல்லபடியாக அந்த உறுத்தல் இல்லாமல் அந்த வீக்கம் ஒரு மாதிரி படப்படம் துடிக்குது, அந்த காரியங்கள் வந்து விடுதலை அடையணும்னு எனக்கோசம் ப்ரேயர் பண்ணிக்கங்க. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, அவர் எனக்கு செஞ்ச ஒவ்வொரு காரியங்களுக்காக கோடான கொடி நன்றி. இந்த சிறு சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமே. தேவன் செய்த மகிமையான காரியங்களுக்காக கரங்களை தட்டுவோம். சரி, தெய்வ செய்திக்கு நேராக கடந்து போகலாம். வேறு யாராவது சாட்சி இருந்தால் கூட சொல்லலாம். இப்போ சொல்லாதவங்க அடுத்த மாதம் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. சரி, நம்மளுடைய క్యారెక్టரை మార్చుக்கிறது, நம்மளுடைய మనొక గుణాలను మార్చుకోవాలి, మన గుణగణాలను మార్చుకోవాలి, ఎలా మార్చుకోవాలి? వాక్యం தான் మనకు అన్నిటికీ ఆధారం. మా కుమారి అమ్మ பக்கத்தில் வா, பின்னாடி வாமா, நீ இப்போ தான் இன்னும் வாமா. எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க? நீ போயிட்டு வரத்துக்குள்ள சரியாயிடுச்சுல? அதான் ஒழுங்கும் கிரமமாக இருக்கிற தேவன். இப்போ நம்மளுடைய గుణங்களை మార్చుக்கணும், మనమొక గుణగణాలను మనం మార్చుకోవాలి. ఇప్పుడు చెప్పబడే వాక్యంలో నుంచి నేను ఎక్కడ చాలా తక్కువగా ఉన్నాను, చెప్పబడే ఈ వాక్యంకి నేరుగా నేను ఎలా ఆపోజిట్గా ఉన్నాను అని మనం ఇప్పుడు పోల్చుకోవాలి. నేను చెప్పను, మీకు మనసాక్షి, మీ దేవుడు, మీ వాక్యము చెప్పబోయేది మాత్రం தான் నేను వచ్చి ఒక பனிமுட்டு. நான் வந்து ஒரு கருவியாக இருக்கிறேன், அவ்வளோதான். வசனத்தை சொல்லி கொடுக்குற ஒரு கருவியாக, ஒரு பொருள், ஏதோ ஒரு செய்யறதுக்கு ஒரு பொருள் வேணும் இல்லையா? இந்த பைபிள் மேலே வைக்கணும்னா இந்த பலிப்பீடம் அவசரமாக இருக்குது, இந்த பேக் வைக்கணும்னா இந்த ஸ்டூல் அவசரமாக இருக்குது, அவ்வளோதான், ஒரு ஆதாரம் தான். ஆனால் எல்லாத்துக்குமே ஆன்சர் யார்? பைபிள் தான். ஆகையினால நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய கேரக்டர்ஸை வந்து நீங்களே அந்த இடத்துல நீங்கள் செக்கப் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கணும். அதுதான் தலைப்பு, பெரிய தலைப்பு இது. என்னது? என்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்வதற்காக சொல்லப்படுகிற வசனங்கள். எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் சில வசனங்களை பார்ப்போம். எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒன்றுன்னா பார்க்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்மா. எபேசியர் எடுத்துட்டிங்களா? 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 22ஆம் வசனம் 22 பாருங்கள் எங்கே இருக்குன்னு. 267ஆம் பக்கம், புதிய ஏற்பாடில் 267ஆம் பக்கம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. மோசம் போகும் இச்சைகளாலே ஃபஸ்ட் என்னது? அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய. யாராவது ஏதாவது சொல்லிட்டா நம்பிடுறது. யார் என்ன சொன்னாலும் நம்ப யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறது. எப்படின்னு சொல்கிறீங்களா? யாராவது குழந்தை அழுகுறாங்கன்னு சொன்னால் பெரியவங்க கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க? பெரியவங்க கிட்ட கூட்டிகிட்டு போனால் நல்லா சுற்றி போடுங்க, நல்லா காஞ்ச மிளகா சுற்றி போடுங்க, உப்பு நல்லா சுற்றி போடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கூட என்ன பண்ணிவிடுவோம்? கேனைங்க மாதிரி வந்துடுவோம். ஆமாம்ல, சுற்றி போட்டால் சரியாயிடும்ல. யார் என்ன சொன்னாலும் கேட்டுருவோம். அப்போ என்னது? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்கன்னு சொல்கிறாரு. வசனம் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? உங்கள் ஊழியக்காரங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? உங்களுக்கு முன்னே இருந்து நடத்துகிறவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அவங்க பேச்சு கேளுங்க.
அப்போ சொன்னாங்க, மாமனார் சொன்னாங்க, மாமியார் சொன்னாங்க, எங்கள் பெரிய பாட்டி அப்படி சொன்னாங்க, எங்கள் அப்பா பெற்றவங்க அப்படி சொன்னாங்க, முந்தின நடக்கைக்குரிய மோசே முன்னாடி அவங்க சொன்னாங்க, ஆகையினால இதை செய்யன்னு சொல்லிட்டு பாரம்பரியம் கிடையாது. இது கலாச்சாரமான ஒரு வாழ்க்கை கிடையாது. இது தேவனுக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதில் நீங்கள் போயிட்டு சிக்கிக்காமல் அதில் போய் நீங்கள் அலமோதாமல் என்ன பண்ணுங்க, மோசை போகும் மிச்சங்களாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து. அப்படி எல்லாரும் பேச்சை கேட்குற ஆள் பேர் என்னதான்? பழைய மனுஷன். பழைய மனுஷன் என்ன பண்ணுவான்? சொன்னது எல்லாம் செய்வான். செவ்வாய்க்கிழமை பார்ப்பான், வெள்ளிக்கிழமை பார்ப்பாங்க, செவ்வாய்க்கிழமை பார்ப்பாங்க, திருஷ்டி சுத்தி போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. என்னென்னலாம் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் பண்ணிட்டு உட்காண்டிருக்கிற ஆள் தான் யார்? நம்ம பழைய மனுஷன். நீங்கள் அப்படி இருக்காதீங்க. 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, இதுல இருந்தா ஸ்டார்ட். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உண்டவர்கள் இருக்கும்படிக்காக. பழைய ஆவிகள் எல்லாம் துரத்தி போட்டுட்டோம், பழைய மனுஷனெல்லாம் துரத்தி போட்டுட்டோம். இப்போம்மா பேப்டிசம் எடுத்து எத்தனை வருஷம் ஆகுதுமா? 8 வருஷம். நீம்மா சின்ன வயசுலேருந்தே. நீங்கம்மா ஒரு 10 வருஷம் 3 வருஷம் பேப்டிசம் எடுக்கவே இல்லை. போய் சமைச்சு சூப்பர். அம்மா தான் ஹையஸ்ட் இருக்கிறதுலே. 5 வருஷம். அம்மா ஒரு 15 வருஷம் இருக்கும். சரி, இப்போது இன்னும் பழைய மனுஷன் ஏன் சொல்கிறாரு? இதை படிக்கும் போதெல்லாம் பழைய மனுஷன் நான். அப்போ நான் புதிய ஆவி எப்போ பெற்றுக்கொள்வது? புதிய ஆவி எப்போ பெற்றுக்கொள்கிறோன்னா, இப்போ சொல்லப்படுகிற வசனத்துக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா? இப்போ சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம ஒபே பண்ணுறோமா? அப்போ நம்ம இதுக்கெல்லாம் ஒபே பண்ணலன்னா இன்னும் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஓல்டு மேனாக இருக்கிறோம். இன்னும் நம்ம பழைய மனுஷனாக இருக்கிறோம். இன்னும் நம்ம பழைய ஆவி நமக்குள்ளேருந்து போகலை. ஆகையினால தான் என்ன பண்ணுறாரு? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்போ என்றைக்கெல்லாம் நம்ம ஏசப்பா சொல் பேச்சு கேட்கலையோ, என்றைக்கெல்லாம் நம்ம பைபிள் பிரகாரமாக நம்ம நடந்துக்கலையோ, அப்போல்லாம் நம்ம யார்? பழைய மனுஷன். அப்போ புதிய மனுஷனை தருத்தி கொள்ளணும். அப்போ முதலாவது என்ன பண்ணணும்னா நீதியிலும். முதல்ல என்னது? நீதியிலும். முதல்ல ஃபஸ்ட்டு என்னது? நீதியிலும். நீதி அப்படின்னா நியாயம்னா ஒருத்தர் அடித்தா நம்ம திருப்பி அடிக்கிறது நியாயம். நீதினா அவங்க அடித்தா நம்ம சைலண்ட்டாக இருந்தோம், அதுதான் நீதி. இப்போ புரியுதா? நம்மளை யாராவது எதனா சொன்னாங்கன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணாமல், திரும்ப பேசாமல், திரும்ப அவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருந்தோன்னா அது பேர் என்னது? நீதி. இருக்கிறோமா? நீதியாக இருக்கிறோமா? நீதி எங்கன்னா காணப்படுதா? யாரோ ஒருத்தர்கிட்ட சண்டே சொன்னேன் நான், நியாயம் எல்லாம் செத்து போயிடுச்சு, ரொம்ப நீதியெல்லாம் ரொம்ப செத்து போய் ரொம்ப காலம் ஆகுது. ஆனால் நியாயம் நீதி செத்து போனால் கூட, இல்லாமல் போனால் கூட நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ நம்ம தான் சொன்னோம், இத்தனை வருஷம் ஆகுது நம்ம பேப்டிசம் எடுத்து இப்படி தான் ஆகுது. நீதியில் நம்ம காணப்படுறோமா? ஒரு இடத்துக்கு நம்ம சரியான நேரத்துக்கு நம்ம போகிறோமா? அதுலேயே நீதி கிடையாது. ரைச்சஸ்னஸ், அதுலேயே ஒரு சரியான நீதி கிடையாது. நம்ம கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், சபை நேரமாவது இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு நம்மளை யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா அந்த பங்க்சுவேஷன், அந்த பங்க்சுவல், அந்த ப்ராம்ப்ட் இருக்குதா நம்மக்கிட்ட? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீதிலேயே போயிடுச்சு. சரியான நேரத்துக்கு போகிறோமா? சரியான நேரம் என்னென்ன தெரியுமா? ஆரம்பிக்கிற நேரம் அங்கே உட்கார்றோமா? ஜபமாக இருக்கட்டும், ஒரு சைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கையெழுத்து போட்டு ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு மேனேஜர் பேசுகிறதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடம் நீங்களே எதனா ஒன்று தேர்ந்தெடுத்துக்கோங்க. நீங்கள் போகிற இடத்துல அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம போகிறோமா? நம்ம போய் உட்காந்து தான் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதா? அப்போது ஃபஸ்ட்டு ஒன் என்னது? நீதியிலேயே இல்லை, நீதியே கிடையாது. ரெண்டாவது பார்க்கும்போது என்னது? பரிசுத்தம் இல்லை. இந்த நீதியிலேயே ரெண்டாவது, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம திருப்பி பேசாமல் இருக்கிறோமா? நியாயம்னா திருப்பி அடித்தா திருப்பி அடிக்கிறது, பேசுனா திரும்பி பேசுறது நியாயம். நீதினா அவங்க அடித்தாலும் பேசினாலும் சைலண்ட்டாக இருக்கிறது தான் நீதி. இருக்கா இன்றைக்கி நம்மக்கிட்ட? இருக்கா? அமைதியோடு போயிடுறோமா? என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வரிச்சு கட்டின்னு ஓடுறோம். நீ 30னா நான் 60, நீ 90னா நான் 180 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரிச்சு கட்டிட்டு நம்ம எல்லா பழைய கதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஒரு பெரிய சண்டை வரும்போது அதில் நம்ம பேசிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். அப்போ நீதி எங்கே? நீதி காணோம்.
அப்போ இன்னும் பழைய மனுஷன்தான், புது மனுஷன் ஆகலை. பேப்டிசம் எடுத்து பிரயோஜனம் இல்லை. பேப்டிசம் எடுத்தா எதனா ஒன்று இருக்கணும், எதனா ஒன்று சாதிக்கணும், புதிய மனுஷனை எதனா தரிச்சுக்கணும். எதுவுமே இல்லாமல் அந்த அநீதியிலே இருந்தோன்னா அப்போது எடுத்து பிரயோஜனமே இல்லை. இரண்டாவது பார்க்கலாம், பரிசுத்தம். பரிசுத்தத்தோடு காணப்படுறோமா? ஓரளவுக்கு காணப்படுறோம், ஒரு 80% காணப்படுறோம். போன மாதம்தான் சொன்னேன், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு பரிசுத்தத்தை பற்றி நம்ம பார்த்தோம். நீதியிலும் பரிசுத்தத்திலும். பரிசுத்தம் நம்மளுக்கு ரொம்ப அவசரம், இந்த மாதிரி காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா போன மாதம்தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், நான் சின்ன பிள்ளைங்களாச்சும் நான் நம்பிடுவேன், வாலிப பிள்ளைங்களாச்சும் நான் நம்பிடுவேன், பெரியவங்களை நான் நம்பவே மாட்டேன், ஆம்பளைங்களை. இப்போ 2ஆம் தேதி நடந்த காரியம் கூட ஒரு பெரியவர் தான், பெரியவன் சொல்கிறதுக்கே எனக்கு வாய் கூசுது. ஒரு பெரிய ஆள், மிருகத்தன்மையானது ஒரு காரியம். அப்போது அந்த பரிசுத்தத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? பழைய மனுஷனை தடிச்சிட்டு பழைய மனுஷனை எடுத்து போட்டுடணும், புதிய மனுஷனுக்குள்ளாக இருக்கணும். பழைய ஆட்கள் எப்படி இருந்தாங்க பரிசுத்தத்தில்? பழையசா நம்ம எப்படி இருந்தோம்? பேப்டிசம் எடுக்காத முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நம்மளுடைய பரிசுத்த குலைச்சலோடு நம்ம காணப்பட்டோம். என்னென்னமோ நடந்திருக்கலாம், எல்லாமே தேவன் என்ன பண்ணியிருக்க மன்னிச்சு இன்னைக்கு நம்மளை பரிசுத்தமாக வாழ வச்சிருக்கிறார். அப்போது நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக. நிறைய பேர் சொல்லுவாங்களே, அவங்க அப்பா மாதிரி கையாசைக்கிறாருப்பா, அவங்க அம்மா மாதிரியே கேரக்டர்ப்பா, அவன் பேசும்போதெல்லாம் அவங்க அம்மா தான்ப்பா ஞாபகம் வருது, அவங்க அப்பா மாதிரியே சிரிக்கிறாருப்பா. எப்படி சொல்கிறாரு? ஒரே வித்துலேருந்து வந்தவங்க, ஒரே ஜீன்லேருந்து வந்தவங்க. அப்போது தேவனுடைய சாயலாக. அப்போ தேவனுடைய சாயல் என்னது? தேவன் என்னைக்காவது சண்டை போட்டிருக்கிறாரா? தேவன் எங்கேயாவது கத்திருக்கிறாரா? தேவன் எங்கேயாவது 2 ரேஷன் கார்டு வச்சிருக்கிறாரா? தேவன் எங்கேயாவது அநியாயமாக பேசியிருக்கிறாரா? எங்கேயாவது சமாதானம் இல்லாமல் குலைச்சலாக நடந்திருக்கிறாரா? இல்லை. ஆகினால தான் ஆதியாகமம் எழுதப்பட்டிருக்கிறது 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதி காண்டம் 1:27 எடுத்தவங்க வாசிக்கலாமா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவ சாயல் என்ற என்னது? அவருக்கும் 2 கண் இருந்தது, நம்மளுக்கும் 2 கண், அவருக்கும் ஒரு மூக்கு, நம்மளுக்கும் ஒரு மூக்கு, அவருக்கும் 2 கிட்னிஸ், எல்லாமே இருந்தது, ஹார்ட் 1, எல்லாமே அவருடைய சாயலாக. அப்போது அவர் அமைதியானவராக இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கிறோம்? பழைய மனுஷனை தரிச்சிட்டு இருக்கிறோம். இன்னொரு இடத்துல என்ன தெரியுமா சொல்வார்? நான் மனுஷனை உண்டு பண்ணினதுனால நான் என்ன பண்ணுறேன்? மனஸ்தாபப்படுகிறேன். 5 நாளாக நல்லா படைச்சேன்ப்பா, மரம் செடி பறவை விலங்கு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் எல்லாமே வானத்தில் பறக்கிறது எல்லாமே நல்லா படைச்சிட்டேன்ப்பா. 6ஆம் நாள் யாரை படைத்தேன்? மனுஷனை படைத்தேன். மண்ணினால் இவங்களை படைச்சதால நான் என்ன பண்ணிட்டேன்? ரொம்ப மனஸ்தாபப்படுறாரு. ஏன் தெரியுங்களா? இவ்வளோ சொல்லி கூட ஏதேன் தோட்டத்தில் அப்பேற்பட்ட பாவம் நடந்தது. அதை சாப்பிடாதீங்க, அந்த கனியை சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் யார் சொல்கிறாங்க? ஸ்திரீ தான் காரணம். ஸ்ரீ தான் சொல்கிறான், ஒன்றும் இல்லை. இப்போ கூட நம்ம குடும்பத்தில் யார் தான் காரணம்? நம்ம தான் காரணம். அதான் சொன்னேன், கேரக்டரை மாற்றிக்கணும். இன்றைக்கி கேரக்டர் மாற்றிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். கேரக்டரை மாற்றிக்கணும். ஸ்திரீகள் தான்ப்பா செய்கிறதெல்லாம் வீட்டில். இதிலேருந்து நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்க, உங்களை பாக்கியவதி சொல்கிறாங்க, உங்களை நீங்கள் நல்ல அன்பானவங்க, அவங்கக்கிட்ட பேசினா ஒரு அமைதியானவங்க, இவங்க ஒரு ஆவிக்குரியவர்கள் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் தான் கெட்டிக்காரங்க. உங்களை போல் ஒரு சுப்பீரியரான ஒரு லேடி யாருமே கிடையாது. அது வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு பதவி கொடுத்துருவாங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் பட்டம் கொடுத்துருவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் கூட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? ஸ்திரீக்கள் தான், ஸ்திரீனால தான். ஏதேன் தோட்டத்தில் அது ஆரம்பிச்சிச்சு. சாப்பிடாதன்னு சொன்னால் ஆதாம் பயந்துருப்பார், ஒரு 1% நான் பயந்துருப்பார் என்ன பண்ணலான்னு. ஆனால் ஏவாள் தான் என்ன பண்ணிட்டாங்க? பரவாயில்ல சாப்பிட்லாம், என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வீட்டில் கூட நம்ம என்ன சொல்கிறோம்? என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறது யார்? ஸ்திரீக்கள் தான். அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது? பரிசுத்தத்திலும் மேனிதிலும் தேவ சாயலாகவே கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்போ அவரை போல் நம்ம நடந்துக்கிறோமா? இப்போது எனக்கு கூட ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாசிட்டிவாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்க,
ஒரு பாசிட்டிவாக ஒரு சண்டை நடக்குது, ஒரு அவமானமான காரியம் நடக்குது, ஒரு நிந்தையாக இருக்குது, ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா உடனே நான் ஏசப்பாவை நான் பக்கத்தில் வச்சுப்பேன். இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து இருந்தால் என்ன பண்ணுவார்? இந்த பிரச்சனையில், இந்த ப்ராப்ளத்தில் ஏசப்பா இருந்திருந்தா இதை எப்படி சரி பண்ணுவார்? இந்த இடத்துல எப்படி இருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு அவருடைய கேரக்டர் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்னப்பா பண்ணுவீங்க? வாட் நெக்ஸ்ட்? அவ்வளோதான். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? என்ன, நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு அதுதான், வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ணணும், அதுதான். இருக்கிறதே வச்சு புலம்புறதை காட்டிலும் அடுத்தது என்ன, போயிட்டே இருக்கணும். கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சா, அடுத்து என்ன, வெளிச்சம் எப்படி வரணும், கேண்டில் எரிய வைக்கணுமா, என்ன பண்ணிட்டு பார்த்து இருட்டிலே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஏதோ சமைச்சிக்கலையா, பசிலே உட்காந்துருக்கக்கூடாது. வாட் நெக்ஸ்ட், என்னால் இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு கஞ்சாச்சும் குடிக்க முடியுமா? ஒரு எதனா துவையெல்லாம் அரைச்சி சாப்பிட முடியுமா? என்ன பண்ண முடியுமோ வாட் நெக்ஸ்ட்டில் போயிடணும். அதுதான் தேவசாயல். அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஏசப்பா இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார்? அதுதான் தேவசாயல். எங்கேயாவது கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? ஏசப்பா ஒரே ஒரு இடத்துல கோவப்பட்டார். எங்கே தெரியுமா? சபையில். கல்லர் கோகை ஆக்குறீங்க, வியாபார ஸ்தலம் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும்தான் கோவப்பட்டார். அவர்கிட்ட போனவங்க எல்லாருமே என்ன பண்ணார்? என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை. போன எல்லாருக்குமே அவர் சரண்டர் தான் ஆனார். அப்போது தேவ சாயலாக என்ன பண்ணுறார்? நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்மளை எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்? இப்போ நம்ம கேரக்டர் ஆராய்ச்சி பண்ணுறது தான் நம்மளோட வேலை. இன்றைக்கி நம்மளோட கேரக்டர் ஆராய்ச்சி பண்ணணும். தேவ சாயலாக ஏசப்பா தன்னுடைய ரூபத்தின்படியே நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? அவருக்கு ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கிறோமா, இல்லை அவரை போல தான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? புதிய மனுஷனை, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷனெல்லாம் என்ன பண்ணிடுங்க? தரித்து போட்டுருங்க. எல்லாம் நம்ம எங்கே நம்ம பேப்டிசம் எடுத்தோமோ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நம்மளை ஊழியக்கார் பிடிச்சி பேப்டிசம் எடுத்து மேலே எழுப்புறாருல, ஆகையினால தான் இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கு, மரித்தீர்கள், இதோ என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் மேலே எழும்பும்போது ஒரு உயிரோடு கூட நீங்கள் எழும்புறீங்கன்னு சொல்லிட்டு மறிச்சிட்டு மீண்டுமாக உயிரோடு கூட எழும்புறது தான். நம்ம பழையால கலைச்சிடணும், பழையால மறிக்க வச்சிடணும். இப்போ நம்ம எழும்பும் போது யாரை எழும்பணும்? புதிய ஆளாக எழும்பணும். ஆப்போசிட்டாக இருக்கணும். பழைய ஆட்கள் எல்லாம் தரித்து போட்டு கழிச்சு போட்டுட்டு புதிய கேரக்டரோடு நம்ம உருவாக்கி எழும்பணும். இப்போ என்னை பற்றி இப்போ என்ன சொல்லணும்னா, ரெட்டேரியிலே போயிடுச்சு. 2002 பிரதிபான்ற பழைய பிரதிபா போயாச்சு. இப்போ 2002 ஏப்ரல் மாதம் 20ஆம் எழும்பும்போது யார்? ஒரு புதிய பிரதிபாவாக நான் உருவாக்கப்பட்டேன். அப்போ அது போல தான் இங்கே உட்காண்டிருக்கிற எல்லாருமே பேப்டிசத்தோடு நம்மளுடைய எல்லாமே போயிடுச்சு. பாவ கரைகள், பிழைகள், திரைகள், பழைய ஆட்கள், பழைய மனுஷன், கோவப்படுறது, அநீதியாக நடந்துக்கிறது, ஒருத்தர் மேலே கோல் சொல்கிறது, இல்லாதவங்க பொறாமை, அப்படியான காரியங்கள் எல்லாமே கழிச்சு போட்டுட்டு பேப்டிசம் எடுத்து வெளியில் வரும்போது எப்படி வரணும்? புதிய மனுஷனாய் தரித்து கொண்டு இருக்கணும். அதுவும் எப்படி? தேவ சாயலாக. நம்மளுடைய அப்பா கேரக்டர் இருக்கோ இல்லையோ, நம்ம பெற்றெடுத்த அம்மா கேரக்டர் இருக்கோ இல்லையோ, நம்ம உடன் பிறந்த பிறப்புகளை போல் நம்ம எல்லாம் ஒரு சாயலாக இருக்கிறோமோ இல்லையோ, யாரை போல் இருக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலாக நம்ம இருக்கணும். எல்லாருமே இது மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. இந்த இடத்துல ஏசப்பா இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. மாறிட்டே வந்துடுவீங்க. உங்களுக்கே தெரியாது நானாக மாறிட்டேன்னு நினைப்பீங்க. நான் அப்படி தான் நினைப்பேன். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஒரு நிந்தனை, அவமானம், ஏதோ ஒன்று அங்கே வந்திருக்கு. அந்த இடத்துல இங்கே ஏசப்பா இருந்தால் என்ன பண்ணுவார்? ஒரு வறுமை வந்துச்சுமா, கையில் சுத்தமாக காசு இல்லை, என்ன பண்ணுவார்? ஏசப்பா என்ன பண்ணுவார்? ஜெபிப்பார். வறுமையில் ஜெபிப்பார், இல்லாத நேரத்தில் ஜெபிப்பார், எப்படியாச்சும் கிடைக்கிற வரைக்கும் போராடுவார். அது போல் தான் நம்மளும் என்ன பண்ணோம்? இல்லாத நேரத்தில் போராடணும். இது அப்பப்போ ஞாபகம் வரணும். உங்களை போல் என்னை படைச்சிங்கப்பா, தேவ சாயலாக என்னை படைச்சிங்கப்பா, உங்களை போல் ரூபத்தின்படியே படைச்சிங்க, அப்போது நானும் உங்களை போல தான் இருப்பேன்னு சொல்கிற கேரக்டருக்கு நம்ம கொண்டு வரணும். அதன் பிற்பாடு அன்றியும் 25ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இதில் எபேசியர் 4:25, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடினால் பொய்களை களைந்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். மெய்யன்னா நிஜம், பொய்யன்னா பொய் பேசுறது. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு? அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடினால. அவயவங்கள்னா என்னது? ஒரு சரீரத்துக்கு அவயவம்.
இப்போ 2 கண்ணு யார்? 2 கண்ணு சுஷ்மா. இந்த ஒரு கை யார்? ஏஞ்சல் சகோதரி. இந்த வாய் யார்? பிரசாந்தி. இந்த மூக்கு யார்? குமாரி அம்மா. இப்போ ஒரு அவயவங்களில், ஒரு சரீரத்தில் அவயவங்கள் எப்படி இருக்குது? நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறோம். போயிட்டே இருக்கிறோம்ப்பா, போயிட்டே இருக்கிறோம். காலில் அடிபட்டுடுச்சு. கண்ணு சும்மா இருக்குதா? எப்படின்னா போன்னு என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக அழுது. ஆன்னு சொல்ல வைக்குது வாய். அம்மா வலிக்குதுன்னு வாய் சொல்ல வைக்குது. காலில் தான் அடி, எப்படின்னா போன்னு சொல்லலை. அப்போது நம்மளும் எப்படி இருக்கணுமா? ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு அசமாதானமான காரியங்கள் ஏதோ ஒன்று இருக்குதுன்னா உடனே என்ன பண்ணிக்கணும்? அவங்கள என்ன ஆச்சு, ஏன் வர்றதில்ல, என்ன ஆச்சு, இவ்வளோ பேர் ஏசப்பாவை நீங்கள் படைச்ச ஏசப்பா இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தி கேட்கணும். நீங்கள் கேட்கலன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க வரமாட்டாங்க. உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டுன்றதுன்னா அவங்க வரமாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம போய் கேட்கல, அதனால் அவங்க நம்மளுக்கு வரமாட்டாங்க. நம்மளாம் யாராக இருக்கிறோம்? அவயவங்களாக இருக்கிறபடினால. ஏன் இவ்வளவா நம்ம ஃபோன் பண்ணி சகோதரிகள் கூட்டத்துக்கு வா வா வான்னு கூப்பிட்றோம்? ஏன் ஃபோன் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ நம்மளாம் எப்படியா இருக்கிறோம்? ஒரு அவயவமாக இருக்கிறோம். இந்த அவயவத்துக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசக்கூடாது. பொய் பேசாமல் என்ன பேசணும்? மெய்யை பேச கடவன். எத்தனை முறை பொய் பேசுகிறோம்? நமக்குள்ளேயே பாஸ்டர் கேட்டால் இப்படின்னு சொல்லு, பாஸ்டர் கேட்டால் இப்படி சொல்லு. பாஸ்டர்மா என் சகோதரிகள் கூட்டத்துக்கு வரலன்னா ரெடியாக வச்சுருப்பாங்க. என்னது? பொய். நுனி நாக்கிலேயே பொய் இருக்கும். டியூட்டிக்கு போயிட்டேன், லேட் ஆகிடுச்சி, பர்மிஷனு மா வர்றேன்னு சொல்லிட்டு காலையிலேயே வரலன்னு சொல்லு. காலையிலே எழும்புனம்மா, 6 மணிக்கெல்லாம் எழும்புனேன், வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன். அப்போ தான் யாரோ வந்துட்டாங்க, அப்போ தான் இன்விடேஷன் வைக்க வந்துட்டாங்க, அப்போ தான் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அப்போ தான் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. எத்தனை போய் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது நம்பி ஒருத்தர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னால் என்ன பண்ணுறது? பொய்யை பேசிகிட்டு இருக்கிறோம். அவன் என்ன பேசிகிட்டு இருக்காங்க? பொய் பேசிட்டுருங்க. இன்றைக்கி எத்தனை பேர் தெரியுங்களா? கணவன் மனைவி இடையில், தாய் தகப்பன் இடையில், மாமியார் மருமகள் இடையில் ஒருத்தருக்கு ஒருவர் ஐக்கியம் இல்லாதபடிக்கு பொய்யை பேசிட்டு பாதி வாழ்க்கை நாசம் நடிச்சுக்கிறாங்க. பொய் வாய் திறந்தாலே பொய் பேசுகிறாங்க. அனாவசியமாக பொய் பேசுகிறாங்க. அனாவசியமாக எதுக்கு எடுத்தாலும் பொய் சாப்பிட்றது பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. எங்கள் நிரஞ்சன் பிரதர் சொல்வார் அப்பப்போ, பொய் பேசுறது பொங்கல் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அபத்தால் மாట్లాடுறது அல்வாதி நட்டான்றது. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. பொய்யே பேசக்கூடாது. இப்போது பொய்யை கூட கண்டுபிடிக்காத மாதிரி பேசுகிறாங்க. இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க, அப்படியே அழைச்சிடலாம், அந்த அடையாளமே இல்லாமல் அழைச்சிடலான்ற மாதிரி பொய் ஈஸியாக பேசிடுறாங்க. சாப்பிடுவாங்க, சாப்பிட்லன்னு சொல்லுவாங்க. சாப்பிடாமல் இருப்பாங்க, சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. சின்ன விஷயம் பொய் பேசுகிறவங்க எங்கே போக மாட்டாங்க? பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ப்ரூஃப் வேணுமா? வெளிப்படுத்துதல் வாங்க. ப்ரூஃப் என்னன்னா கூட சொல்லி காட்டுறேன். 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரர்களும் சூனியக்காரர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். யாரா? பொய்யர். அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் நான். எல்லாமே அண்டர்லைன் இருக்குது. பொய்யர் அனைவரும். அப்போ பொய் பேசுகிறவங்க எங்கே போக மாட்டாங்க? பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பொய் பேசுகிறோம்? கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பொய் பேசுனேன்னா ஒரு கோடு போட்டுக்கோங்க. செவுத்தில் எங்கேன்னா சாக் பீஸ் வச்சு, இல்லை நோட்டில் பெண்ணில் வச்சு மறுநாள் ஒரு கோடு போடுங்க. என்றைக்கெல்லாம் நீங்கள் பொய் பேசுகிறீங்களோ அன்றைக்கெல்லாம் ஒரு கோடு போடுங்க. எது ஜாஸ்தியாக இருக்கும்? பொய் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு நாளைக்கு பொய் ஜாஸ்தியாக இருக்கும், நமக்கே தெரியாது. ஐயா கூட நான் ஃபோன் பண்ணுவேன், லேட் ஆகிடுச்சுன்னா பிரிட்ஜு கீழே வந்துட்டு இருக்கம்மான்னு சொல்லுவார். நான் விட மாட்டேன். எக்ஸாக்டாக எங்கே இருக்கிறீங்க? மரியன் சாத்திரம்னா மரியன் சாத்திரம், பிரிட்ஜு கீழேனா பிரிட்ஜு கீழே கரெக்டாக சொல்லணும். ஏன்னா எனக்கு டைமிங்ஸ் தெரியும். 1/4 மணி நேரத்தில் இங்கேருந்து 1/4 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு, இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். எக்ஸாக்டாக சொல்லுங்கள்.
ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துல சர்ச்சு படிக்கட்டு இறங்கி வரேன்னு சொல்லணும். சர்ச்சு பறங்கிட்டு வந்துட்டோமா ஆந்தி வேணா எப்படி அது? அப்போ வரதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. படிக்கட்டு இறங்கணும் சொல்லணும். என்ன நடந்தாலும் இருக்கிறது அப்படியே சொல்லணும். அடிக்கடிக்கு பொங்கல் சாப்பிடக்கூடாது. பொங்கல்னா என்னது? போய் பேசக்கூடாது. அப்போது ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறபடினால என்ன பண்ணணும்? பொய்களை களைத்து மெய்யை பேச கடவன். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம கெடுறதும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு கூட சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கேட்டேன் இப்படி சொல்கிறா, உங்கள் மிஸ்ஸு கேட்டால் இப்படி சொல்லு, அவங்க கேட்பாங்க, கேட்டால் இப்படி தான் சொல்லணும், நீ சொல்லலை வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ அடி பின்னி எடுத்துருவேன்னு என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்கள மிரட்டி உட்கார வச்சுருக்குறோம். பசங்க கூட என்ன பண்ணுவாங்க? அடிக்க தாங்க முடியாமல் பேரண்ட்ஸ் என்ன போய் பேசுகிறாங்களோ அதே போய் தான். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. என்னது? டெல்லிங் லைஸ் நோ பாப்பான்னு சொல்லி கொடுத்துறாங்க. லைஸ்ன்னா பொய். நீங்கள் பொய் பேசாதீங்கன்னு சின்ன வயசில் ரைமிங்கில் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் வளர்ந்த பிறகு பேரண்ட்ஸ் மிஸ் என்னமோ டெல்லிங் லைஸ்ன்றாங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? லைஸை சொல்லி கொடுக்குறாங்க. பொய் சொல்லு, அப்பா கேட்டால் இப்படி சொல்லு, அப்பா கேட்டால் உனக்குன்னு சொல்லிக்கோ, எனக்குன்னு சொல்லாத, எனக்குன்னு சொன்னாத தரமாட்டார். அப்படிலாம் நிறைய பொய் பேசுகிற காரியங்கள் இருக்குது. பிரார்த்தனை கிட்ட கூட சொல்லுவேன், ஸ்டொமக் பெயின்னு அடி லெட்டர் போடு, மெசேஜ் கொடு மிஸ்ஸுக்கு. மீட்டிங் போனேன், அங்கே போனேன், எதுக்கு மீட்டிங் ஏன் சாக்கு வைக்கிற நீ? மீட்டிங் போனேன்னு சொல்லு. மினிஸ்ட்ரின்னா மினிஸ்ட்ரின்னு போடு. வயிறு வலின்னு போடு. ஃபீவர்னு போடு. நீ ரிலேஷன் வந்தாங்க அதுக்காக லீவு, ரிலேஷனுக்கும் நீ லீவ் போகிறதுக்கும் என்ன சம்மந்தம்? மிஸ்ஸு கேட்பாங்க. ஒரு பொய்க்கு என்ன பொய் தோணும்? 10 பொய் ஆகும். சங்கிலி போல் பொய் பேசுறதை காட்டிலும் பொய்யே பேசாமல் மெய் பேசுனா எல்லாருக்கும் நல்லது. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம பொய் பேசிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் என்ன பண்ணணும்? களைச்சிடணும். ஏசு கிறிஸ்து பொய் சொன்னாரா எங்கேயாவது? அப்போ தேவ சாயலாக நம்ம உருவாக்கப்பட்டோம். எப்படி? ஏசப்பா 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 என்னை உருவாக்கினீர், என்னை போஷித்தீர், என் தகப்பன் என் தாய் எல்லாம் சொல்கிறல்ல. அப்போ அவர் பொய் பேசலைல்ல. அப்போ நம்ம மட்டும் என் பொய் பேசுகிறோம்? அவர் தான் நம்மளை வளர்க்குறவர். அப்போ அவரை போல தான் நம்ம நடந்துக்கணும். 26ஆம் வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் எல்லாருக்கும் வர்றது பொதுவான காரியம், பொதுவானது. நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன பண்ணிடக்கூடாதா? பாவம் செய்யக்கூடாது. கோபம் எல்லாருக்குமே பொதுவானது. எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. அதுக்குன்னு சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன். துணி ஊற போட்டியாம்மா? ஊற போட்டேன். ஏம்மா சமைக்கலை? அப்படி இல்லை, அந்த கோபம் இல்லை. இதுனா ஒரு நியாயமான கோபம் இருக்கணும். நியாயமான கோவப்பட்டால் ஏசப்பா கூட மன்னிப்பார். சும்மாலாம் எடுத்ததுக்கெல்லாம் ஒரு கோபம், எடுத்ததுக்கெல்லாம் ஒரு சிடுமூஞ்சி, எடுத்ததுக்கெல்லாம் உம்முன்னு வச்சுக்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு இதுன்னா அப்போ எப்படி தான் பேசுறது, எப்படி தான் மூவ் ஆகுறது? அப்போது இவங்க எப்பவுமே முகத்தை இப்படி வச்சுக்கிறாங்க. என்றைக்கு தான் போய் பேசுறது? என்றைக்குமே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஏதோ எழுந்தது போல், ஏதோ போனது போல், ஏதோ ஒன்று கைவிட்டது போல். எப்போவுமே இவங்க கோப முகத்தோடையே இருந்தால் நான் அவங்கக்கிட்ட எப்படி போய் அணுகிறது? எப்படி போய் ஒரு பர்மிஷன் கேட்டு அவங்கக்கிட்ட போய் நான் பேசுறது? அது நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். என்னது? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. கீர்த்தனில் 4:4. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு தூங்கணுமா? அமர்ந்திருங்கள். படுக்கைக்கு போவதற்கு முன்பாக, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? இன்றைக்கி என்னப்பா நான் கோவப்பட்டேன், இன்றைக்கி நான் எந்த இடத்துல போய் பேசினேன், இன்றைக்கி நான் எங்கே நீதி இல்லாமல் நடந்துக்கிட்டேன், இன்றைக்கி நான் எங்கே பரிசுத்தம் இல்லாமல் நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு எங்கே போய் ஞாபகப்படுத்திக்கணுமா? நம்ம காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, மதியம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, சாப்பிட்டு சாமான்லாம் கழுவி ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு முன்பாக ப்ரேயரில் என்ன நினைக்கணுமா? அங்கே உங்கள் படுக்கையில் நீங்கள் நினைத்து கொண்டு அமர்ந்திருங்கள். நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி எங்கேயாவது போய் பேசினேன்னா, இன்றைக்கி யார்கிட்டையாவது நான் சண்டை போட்டேன்னா, இன்றைக்கி நான் எங்கேயாவது கோபமாக நடந்துக்கிட்டேன்னா, சரி கோபமாக நடந்துச்சு, என்ன பண்ணணும்? வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன பண்ணணும்? அந்த கோபத்தை போக்குறதுக்காக என்ன பண்ணணும்? என்னுடைய கேரக்டரெல்லாம் நீங்கள் என்ன கேட்டாலும் வாட் நெக்ஸ்ட்டு தான். அழுது புலம்புவதை காட்டிலும், அதையே நினச்சி பார்க்குறத காட்டிலும் நம்மளோட பிளான் என்ன, நெக்ஸ்ட் என்னது, அதை தான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்.
அதை விட்டுட்டு இது பண்ணாங்க இது பண்ணாங்க இது பண்ணாங்க அன்னைக்கு செஞ்சாங்க இது செஞ்சாங்க அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க இதையே புலம்புவதை காட்டிலும் அடுத்து என்ன ரிசல்ட் தெரிஞ்சிடணும், சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சிடணும். அப்போது அந்த சொல்யூஷனுக்காக என்ன பண்ணோம், போராடணும். அந்த சொல்யூஷனுக்காக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்க. அப்போ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதருங்கள். ஏதோ ஒரு 2 பேர், ஏதோ ஒரு 2 ஆம்பளைங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நல்லா அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கோபப்பட்டுட்டு அடிச்சிட்டாங்க. ஆனால் கோபம் கொண்டுட்டாலும் பரவாயில்ல, யாராவது 3ஆவது ஆள் வந்து சமாதானப்படுத்திட்டு போயிடணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கொலை செய்ய கூட தூண்டுறாங்க. அப்போது கோபம் கொண்டாலும் பாவம் என்னது, கொலை பண்ணுறது பாவம். இன்றைக்கி நிறைய ஜனம் கோபத்தில் இருக்கிறவங்களாம் எங்கே இருக்கிறாங்க, சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. டென்ஷன் பார்ட்டிங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சிறைச்சாலையில், ஜெயிலில் இருக்காங்க. அப்போது கோவப்படுறவங்க என்ன பண்ணாதீங்க, பாவம் பண்ணாமல் இருங்க. நம்ம கோபம் பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, அந்த கோபத்தில் பாவம் செய்யாமல் இருங்கள். ஏதோ கோவப்பட்டுருங்க, அதுக்கு என்ன நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்துட்டு போய்ட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் மருந்து குடிக்கிறதோ, தூக்கு மாட்டிக்கிறதோ, தற்கொலை பண்ணிக்கிறதோ இதெல்லாம் பாவம். சரி, தற்கொலை பண்ணிக்கிறவங்க எங்கே, அந்த ஆத்மா எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சரி, எங்கேயோ நம்ம கேட்குறோம், யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாங்க, அந்த ஆத்மா எங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது. நரகம் நம்ம சொல்லிட முடியாது. அப்படி பரலோகத்துக்கும் போகாது, இப்படி நரகத்துக்கும் போகாது, அந்த ரங்கத்தில் தொங்கிட்டு இருக்கும். சிலதெல்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, கழுத்தை பிடிச்சி அமுக்குது, காற்று வருது, என் பின்னாடியே உன்னை துரத்துது. இதெல்லாம் எப்படி தெரியுமா, அறுபட்ட ஆத்மாக்கள் அருந்து கிடைக்கும். அப்படியே இப்படி பரலோகத்துக்கும் போகாது, இப்படி நரகத்துக்கும் போகாது, நித்தியமாக தொங்கிட்டு இருக்கும். அந்த ஆவிகள் தான் நம்மளை என்ன பண்ணுது, துரைத்தனங்கள் ஆனாலும் எப்பேற்பட்ட காரியங்கள் ஆனாலும் அது நம்மளை பற்றி இழுக்கிறது. எதுக்குன்னா, இந்த மாதிரி ஆயுசு காலங்கள் இல்லாதபடிக்கு போகிற ஆவிகள் தான். அவங்களுக்கு மரணம் வந்திருக்காது, இவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, மரணத்தை தேடிக்கிறாங்க. இவங்களே மரணத்தை தேடிக்கிறதால தான் இப்படி பரலோகமும் போக முடியல, யாரும் சுவிசேஷம் சொல்ல முடியல, இப்படி நரகத்தை பற்றியும் யாரும் சொல்லிக் கொடுக்கல. எங்கே பண்ணிகிட்டு இருக்குமா, அந்த ரங்கத்தில் தொங்கிட்டு இருக்கும். அந்த ரங்கத்தில் தொங்கிட்டு இருக்கிறது தான் இந்த லோகாதிபதிகள் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, வாட்டி வதைக்குது. நம்மளே சொல்கிறோம்ல, சில பேர் தானாக இது நடந்துச்சு, நான் போயிட்டே இருந்தேன், அபசகுணமாக இது வந்துடுச்சு, நான் போயிட்டே இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் காரியம் என்ன, இந்த மாதிரி கேரக்டர், இந்த மாதிரி செய்கிற செயல்கள் தான், இந்த ஆவிகள் தான் நம்மளை அப்படியாக வாட்டி வதைக்குது. அப்போது கோபம் கொண்டாலும் என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யாதிருங்கள். கோபம் பட்டுட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் வந்து பாவம் செய்யாதிருங்கள். வேர்ட்ஸ் ஏதோ விட்டுட்டோம், ஏதோ தெரியாதனமாக விட்டுட்டோம், அதுக்கு என்னது, மன்னிப்பு கேட்கணுமா, போயிட்டு பேசணுமா, அதுக்கு என்னது, வாட் நெக்ஸ்ட், அதை பார்த்துட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அதையே வச்சு புலம்புறத காட்டிலும், பாவம் செய்கிறத காட்டிலும், அதுக்கு பதில் என்னன்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறதுக்காக தான் ஏசப்பா நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறாரு. ஞானத்தை கொடுத்துருக்குறது அதுக்கு தான், சபைக்கு வர்றது அதுக்கு தான், நல்லது கற்றுக்கிறது அதுக்கு தான். அப்போது அதை வச்சு நம்ம என்ன பண்ண, ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்டு ஜெபிக்கணும். அப்போ ஜெபிக்கும் போது தான் நம்மளுக்கு நல்ல காரியங்கள் நடைபெறும். அதன் பிற்பாடு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. சூரியன் எப்போப்பா அஸ்தமிக்கும், தமிழ் எப்போம்மா சூரியன் அஸ்தமிக்கும், மறையிறது 6 மணி மேலே, 6 மணி. இப்போ வெயில் காலம் வந்துடல, ஒரு 6:30 மணி வரைக்கும் இருக்கும், சுட்டெரிக்கும் சூரியன். அப்போது உங்களோட எரிச்சல் எப்போ தணிஞ்சிடணுமா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக 5:59 என்ன பண்ணிடணும், உங்களோட எரிச்சல்லாம் அமைஞ்சிடணும். இப்போ நிறைய வீட்டில் 5 ஈவினிங்கில் தான் ரொம்ப கோவம் வருது. கணவன் டியூட்டியிலேருந்து வந்த பிறகு தான் டென்ஷன் பாதி வருது. அது வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க, சுகமாக. அது வரைக்கும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு சமையல் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு நல்லா இருப்பாங்க. வந்த பிறகு தான் நம்மளுக்கு என்ன வரும், டென்ஷன் வரும். அப்போது இந்த எரிச்சலில் என்ன பண்ணோம், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. சரி, நம்மளுக்கு கூட போராட்டம் எங்கே வருது பாருங்கள். யாரெல்லாம் குடும்பத்தோடு சாப்பிடுவீங்க, குடும்பத்தோடு சாப்பிட்ணும், அதான் நல்ல பழக்கம். ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ணும். ஒருத்தர் தட்டை எடுத்துன்னு வெளில போகிறது, ஒருத்தர் டைனிங் டேபிளுக்குள்ளே ஓடுறது, ஒருத்தர் டிவி பார்த்துனே சாப்பிட்றது, எனக்கும் இருக்குது ரூமுங்கன்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்து சாப்பிட்றது. அப்படி இல்லை, குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு தண்ணி வைக்கணும், அப்புறம் தட்டு கொண்டு வரணும், தட்டு க்ளீனாக இருக்குதான்னு பார்க்கணும், அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வரணும்.
இப்போ நிறைய பேர் அடுக்கு சட்டியை கொண்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு நடுவில், என்ன சமைக்கிறாங்களோ அந்த பாத்திரம் அங்கேயே வருது. இன்னொன்னும் வரக்கூடாது. வேணா சாப்பாடு பாத்திரம் மட்டும் வரலாம், குழம்பெல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு அழகாக கொண்டு வரணும். எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிறது. நிறைய பேர் பாத்திரத்தை பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பாத்திரத்தை பக்கத்துலலாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது, தப்பு. அவங்கள விட ஒரு போஜன பிரியர் யாருமே இருக்க மாட்டாங்க. பாத்திரத்து பக்கத்துலலாம் உட்காந்து ஸ்திரீகள் சாப்பிடவே கூடாது. ஆம்பளைங்க சாப்பிட்டா சாப்பிட்டுன்னு போட்டோம், எப்படின்னா போட்டோம். அவங்க போஜன பிரியராக இருக்கட்டும், ஆகாரத்தின் பிரியராக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியாது. நம்ம சமைக்கிறோம், அதுலேயே இருக்கிறோம், அங்கேயே இருக்கிறோம், சூடாக இருக்கிறோம், அங்கேயே நம்மளுக்கு அனல் மூட்டும், அங்கேயே பக்கத்துலேயே பாத்திரத்தை பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிடக்கூடாது. இப்போது நிறைய குடும்பத்தில் எங்கே தெரியுங்களா சண்டை எழும்புது? கரெக்டாக சாப்பிடும்போது. நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் நான். சோதனையிலேருந்து ரொம்ப மீட்டு எடுக்கப்பட்டேன். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். கரெக்டாக சாப்பிட உட்காந்து போது தான் சாத்தா என்ன பண்ணி விட்டுருவான்? கிளப்பி விட்டுருவான். ஒன்று பசங்க மத்தியில், இல்லை புருஷங்க மத்தியில். எதனா ஒன்று குழப்பிட்டு, எதனா ஒன்று பண்ணிவிட்டு, ஒரு ராவடி பண்ணிவிட்டு, அந்த சாப்பாடு யாருமே சாப்பிட முடியாமல் ஒரு அலைக்கலைச்சல் பண்ணிவிட்டு, அது ஏதாவது பண்ணிவிட்டு போயிடும். இந்த சாத்தானுடைய கிரியல்கள் கூட எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வரும்போது அலகழிச்சிட்டே வருவான், அப்படி இப்படின்னு. போகும்போது மௌனமாக போயிடுவான். அதிலே தெரிஞ்சுக்கலாம் இது என்ன ஆவி, இது மனுஷ ஆவியா, இது சாத்தானுடைய ஆவியா. வரும்போது அலக்கழிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு வருவான். அப்புறம் போகும்போது அமைதியாக சொல்லாமல் கொள்ளாமல் கம்முன்னு போயிடுவான். அப்போது அதுலேருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போது கரெக்டாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபேமிலி அழகாக உட்காந்து சாப்பிடும்போது என்ன நடக்குது? அங்கே தான் பிரிவினைகள் வருது. அங்கே தான் சாப்பாட்டுக்கிட்ட தான் நிறைய சண்டைகள் உருவாகுது. எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணாலும் என்ன தான் வருது? வேணுன்ட்டு அந்த வல்லமைகள் புறப்படுது, சாத்தானுடைய வல்லமைகள். ஆகையினால தான் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? பேசாமல் சூரியன் அஸ்தமிக்கிறதா, ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டீங்களா, பைபிள் எடுத்து வச்சுன்னு உட்காந்து படிங்க. மீட்டிங் இருந்தால் மீட்டிங் போயிடுங்க, இல்லை ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எதனா ஒன்று பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறாருன்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு பிற்பாடு தான் யார் வந்துடுவான்? சாத்தான் வந்துடுவான். அதன் பிற்பாடு என்ன கொடுத்துருக்கு பாருங்க, உங்கள் எரிச்சல் தனியே கடவுதுன்னு சொல்லிட்டு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அவனுக்கே இடம் கொடுக்குறீங்க நீங்கள். அவன் இடம் கொடுக்கறதால தான் முதல்ல தரையில் உட்காருவான், அப்புறம் சேரில் உட்காருவான், அப்புறம் சோஃபாவில் உட்காருவான், அப்புறம் நம்ம பெட்டு மேலே வந்து படுத்துப்பான். புரியுதா உங்களுக்கு? சின்னதில் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, சின்னது தானே சொன்னால் சொல்லிட்டு போடுறாங்கன்னு விட்டுட்டான்னு வச்சுக்கோ, தரையில் உட்காந்துக்கணும். போட்டோம், இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா எங்கே உட்காருவான்? சேரில் உட்காருவான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா எங்கே உட்காருவான்? சோஃபா மேலே வந்து உட்காருவான். இன்னும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோ, உன் பக்கத்தில் உட்காந்துக்குன்னு பண்ணு. அவங்க உன்னை எப்படி கேட்டாங்க, நீ திருப்பி கேட்கணும்ல. அவங்க ஒன்று என்னெல்லாம் பேசுனாங்க, அதுக்கு நீ ரிப்ளை பண்ணோம்ல அப்படின்னு என்ன பண்ணுவான்? மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு தான் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். தரையில் கூட உட்கார வைக்காத, அவனை தலைமையிலே போட்டு அனுப்புன்றாரு. அதுக்கு தான் என்ன பண்ணோம்? காலையில் எழும்புந்துமே ஜெபிக்கணும். காலையில் ஒரு ஜபம், சமைக்கும்போது ஒரு ஜபம், எங்கன்னா போகும்போது ஒரு ஜபம். மொத்தத்தில் நம்ம ஃபுல்லாக ஜபத்திலேயே இருந்தோன்னா இவனுக்கு என்ன பண்ண மாட்டோம்? இடத்த கொடுக்க மாட்டோம். இவனோட வேலை என்ன தெரியுமா? இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பான். சாத்தானுடைய கிரிகள் அதான். சின்னதுன்னு சொல்லி நம்ம விட்டோம்னா ஒன்றா கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட் பண்ணி கொண்டு வந்து போட்டுருவோம். நிறைய பேரை நான் கூட கேட்பேன், நம்ம சபையில் கூட, ஒரு வாரம் சபைக்கு வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. ஒரு மாதிரி இருக்குது பாஸ்டம்மா, ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருந்தால் கிரியைகள் என்ன? அடுத்த வாரம் வந்துடணும்ல. அப்போ ஒரு மாதிரி இருக்குதுன்னா இருக்க முடியாது. பிசாசுக்கு ஒரு வாரம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா 10 வாரம் பிடிச்சிப்பான், 10 வாரம் 1 வருஷம் பிடிச்சிப்பான். அப்போது ஒரு வாரம் கூட நம்ம இடம் கொடுக்காமல் என்ன பண்ணோம்? பிசாசுக்கு எதிர்த்துன்னு இருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நின்னா தான் கிருபை கர்த்தர் கொடுப்பார். அப்போது பிசாசுக்கு என்ன பண்ணணும்? இடம் கொடாமல் இருக்கணும். அப்புறம் 28, திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக
தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்ய பிரயாசப்பட கடவன். நலமான வேலை செய்யணும், நல்ல வேலை செய்யணும், நல்ல வேலை செஞ்சு உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்ணும், உழைச்சி நல்லா சம்பாரித்து சாப்பிட்ணும். ஒன்றுமே இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருந்து சாப்பாடு முன்னாடி வரணும்னா யாருக்கும் வராது 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 வராது. ஸ்திரீக்களாக இருக்கிறோம், நம்ம நல்லா உழைக்கணும், வேலை செய்யணும். வேலை செஞ்சு காலையில் எழும்பணுமா, என்ன பண்ணணும், சாப்பாடு கட்டணுமா, புருஷனை கவனிக்கணுமா, வீடுக்கு சுத்தம் பண்ணிக்கணுமா, சமைக்கணுமா, நெக்ஸ்ட் என்னது மதியத்துக்கு என்ன சமைக்கணும், டிஃபன் செக்ஷன் முடிஞ்சிச்சா, பாத்திரம்லாம் விளக்கிட்டுமா, மத்தியானம் என்ன, முன்ன நாளே எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கணும், காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு சமைச்சிட்டு அப்புறம் ஈவினிங் கொஞ்ச நேரம் ஒரு 2லேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு ரெஸ்ட் எடுத்தோமா, அதுக்கப்புறம் என்னது குழந்தைகள் கொண்டு வரணும், செய்யணும். இதே இதுலேயே இருக்கும். திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதான நலமான வேலை செய்யணும், நலமான வேலை செய்ய பிரயாசப்பட கடவன். இப்போ கூட சாவி தரேன், வீட்டில் போய் பாருங்கள். இப்போ கூட உங்களுக்கு எங்கள் வீட்டு சாவி தரேன், வீட்டில் போய் பாருங்கள். எங்கே வந்தாலும் போனாலும் சுத்தமாக இருக்கும். ஏன் தெரியுங்களா? ஏன் கேளுங்களேன், ஏன் கேளுங்களேன். போய் கூட நான் தானே செய்யணும், 2 நாள் கழித்து போனால் கூட நான் தானே செய்யணும் அந்த வேலையை. எப்போ வந்தாலும் எப்போ போனாலும் யார் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் சாவி தரேன், எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இருக்கிற இடத்துல எப்படி சுத்தமாக இருக்குமோ அப்படி தான். ஏன்னா அது அப்படி தான் பழகிடுச்சு, அது அப்படி தான். பெட்டு மேலே ஒரு சின்ன கர்ச்சீஃப் இருந்தால் கூட உடம்பு அலர்ஜியாக இருக்கும். ஐயோ என்ன இந்த கர்ச்சீஃப் வந்துடுச்சு, எடு 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 எடுமா எடு எடு, கேட்கலையா, நம்மளே எடுத்து வச்சிடணும். அந்த பொருள் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இருந்தால் தான் மதிப்பு. பொருள் மாறிடுச்சு, ஆளுங்க மாறிட்டாங்க, மட்டும் மரியாதை கிடைக்காது. அப்போது என்ன பண்ணோம், நலமான வேலை செய்ய பிரயாசப்பட கடவன். ஒரு இடத்துல என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, ஒரு இடத்துல என்ன தெரியுமா போட்டிருக்காரு, நீங்கள் வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாரு. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் இருக்காமா? ஒருவன் வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று. அவன் வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால் அவன் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவும் கூடாது, சாப்பிடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம கஷ்டம் எதுனா இருக்கா, உட்காந்து சாப்பிட்லாம். எந்த கஷ்டமும் இல்லையா, சாப்பிடக்கூடாதுன்னு போட்டார். எதனா ஒன்று இருக்கணும், என் பங்கு எதுனா ஒன்று இருக்கணும், என் பங்கு எதுனா ஒன்று இருந்தால் தான் நான் அந்த வேலையை செய்யணும். நம்மளால் இயன்றதை ஏதாவது நன்மை பண்ணணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ வெளியில் இருக்கிறவங்களுக்கோ நம்மளால் இயன்றதை ஒன்று பண்ணிடணும். அப்போது ஒரு சாப்பிட உட்காரும்போது கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி நான் எதுவுமே செய்யலைல்ல, சும்மா உட்காண்டிருந்தேன்ல, வேண்டாம் அவாய்ட் பண்ணிடலாம், ஒரு உபவாசம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். என்ன பண்ணணுமா, நலமான வேலை செய்ய பிரயாசப்படும். நம்மளாம் நமக்கு கடவுள் நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருக்குறாரு. நம்மளால் இயன்ற மட்டும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை தான் ஈவினிங் ஆராதனையில் ஐயா தான் எடுத்தார் மெசேஜ். சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நல்ல வேலை செய்யணும். அப்போ முடித்த பிறகு மைக் எடுத்து ஒரு வார்த்தை எல்லாருக்கிட்டையும் நான் பதிவு பண்ணேன்னு தெரியுமா, அன்னன்னைக்கு வேலையை முடிச்சிருங்க, அன்னன்னைக்கு வேலையை முடிச்சிடுங்க. மேலேருந்து துணி கொண்டு வந்தீங்களா, மடித்து முடிச்சிருங்க, அது 12 மணி ஆனாலும். சாமான் சிங்கில் இருக்குதா, கழுவி முடிச்சிருங்க, அது 12 மணி ஆனாலும். ஏன் தெரியுங்களா, நமக்காக அது எதிர்பார்த்துட்டே இருக்கும். இந்த ஆள் இன்னும் வேலை செய்யலையே, இந்த நபர் இன்னும் நம்மளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வேலை யாரெல்லாம் செய்வாங்களா? ஒரு நாள் விட்டு பாருங்கள், உங்கள் வீட்டு பசங்கிட்ட உங்கள் புருஷங்கிட்ட ஒரு வேலை ஒரே ஒரு வேலை பக்க போட்டா ஒரே ஒரு வேலை விட்டுட்டு வாங்களா, வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சுக்கணும். கடவுள் கொடுத்த பலத்தினால. பலன் பத்தலையா, கேட்கணும். பலன் பத்தல ஆண்டவரை நீங்கள் கொடுங்க. நீங்கள் சொன்னீங்களே பலவீனரை பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களே. மோசே ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன், மோசே 120 வயசு வரைக்கும் கண்ணாடியே போடலையாம்ப்பா. நான் 42 வயசுலேயே போட்டேன். எனக்குள்ள ஒரு வைராக்கியம் தான் இருந்தது. ஏசப்பா, மோசே தான் உங்களுக்கு மகனா, நான் கூட தானே மகள், எனக்கே நீங்கள் எனக்கு கண்ணு வலி உண்டாக்குனீங்க, என்ன பண்ணுறது? இல்லை வேதாகம நல்லா படிக்கிறதுக்காக தான், வெறும் ரீடிங் மட்டும்தான், ரீடிங் ரைட்டிங், தூர பார்வை இதுக்கு கிட்ட பார்வை இதுக்கு மட்டும்தான், மற்றதெல்லாம் இருந்துருவேன்.
அப்போது ஒரு வைராக்கியம். மோசேக்கு மட்டும் நீங்கள் 120 வயசு வரைக்கும் கண்ணு மங்காமல் சத்துவம் குறைக்காமல் பலத்தை குறைக்காமல் இருந்தீங்களே, எனக்கு மட்டும் ஏன்னு சொல்லி நான் கேட்பேன். அப்போது இந்த மாதிரிலாம் பலத்தை கேட்கணும், ஏசப்பா கிட்ட கேட்கணும். மோசேக்கு மட்டும் 120 வயசு வரைக்கும் இருக்க வச்சுங்களேன், அப்போ எனக்கு ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என்ன பண்ணோம், பலத்தை பெற்றுக்கொள்ளணும். பலத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணோம், வேலைகளை செய்து முடிக்கணும். நல்ல வேலைகளை செய்து, அருமையான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். இன்னைக்கு காலகட்டத்தில் இதனால் சோம்பேறியானவங்க எத்தனை பேர் நம்ம ஸ்ரீ லிஸ்டில் இருக்கிறாங்க. இதனால் சோம்பேறியானவங்க இதே மாக்கா கணக்கே இல்லை. டைமு பார்த்தாங்கன்னா 1 மணிக்கு கையில் எடுத்தாங்கன்னா ராத்திரியும் பகலும் இதே தான். இது ஒரு நாள்னா சாமான் தேய்ச்சி கொடுத்துருக்குதா, இது ஒரு நாள்னா நம்மளுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறதா, ஒன்றும் இல்லை. இதனால தான் டைம் வேஸ்ட்டு. பாதி ஸ்ரீக்களுடைய வேலை டைம் வேஸ்ட்டு எதில் ஆகுதுன்னா இதில் தான் ஆகுது. புருஷன்காரன் வந்து கேட்டுருக்குமா, சாப்பாடு போடுமா ஐப்பா படுங்க, சும்மா பார்க்கும்போது துரத்துறது. காரணம் இது என்ன ஆயிடுச்சு, இதுக்கு நல்லா அடிமையாயிட்டாங்க. வேலை செய்கிறதில்ல, வீட்டில் வேலை செய்கிறதில்ல, நலமான வேலை செய்கிறதில்ல. புருஷங்கிட்ட திட்டு, பசங்கிட்ட திட்டு, வர்றவங்கிட்ட திட்டு, போகிறவங்கிட்ட திட்டு, எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிற காரணம் என்ன தெரியுமா, வேலை செய்யாதனால. சைனா தேசத்தில் ஜப்பான், சைனா, சவுத் கொரியா இது 3மே ஒன்று தான். சைனா, ஜப்பான், சவுத் கொரியா இது 3மே ஒன்று சேர்ந்தது தான். இப்போ நம்மளுக்கு எப்படி தமிழ்நாடு, புதுச்சேரி, சென்னை இந்த மாதிரி நம்ம தமிழ் பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. அதுபோல் இந்த சைனாவில் பொம்பளை பிள்ளைங்க வேலை செய்யலைன்னா, பொம்பளை பிள்ளைங்க 18 மணி நேரம் வேலை செய்யலைன்னா டைவர்ஸ் கொடுத்துட்றாங்க. மனைவிக்கு புருஷன் கொடுத்துட்றான். ஆச்சரியமாக இருக்குது. இந்த நம்ம இந்தியாவில் புருஷன் உத்தியோகமே புருஷ லட்சணம் சொல்லிட்டு புருஷன்மார்கள் தான் வேலைக்கு போவாங்க. ஒரு நீதி, யாருக்கோ ஒருத்தர் குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் 2 பேர் வேலை செய்வாங்க, இல்லை கணவனார் இறந்துட்டாருன்னா மனைவிங்க வேலை செய்வாங்க. யாருக்கோ ஒருத்தர் ஒரு 30%. ஆனால் தென்கொரியாவில், சைனாவில், ஜப்பான்லலாம் 18 மணி நேரம் ஒரு பொண்ணு, ஒரு வாலிப பொண்ணு, ஒரு நடுத்தர வயது நிறைந்த ஒரு பொண்ணு வந்து வேலை செய்யலைன்னா நீ டைவர்ஸ் பண்ணி போயிட்டே இரு, நல்ல வேலை செய்கிற பொண்ணை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் ஒரு ஆள். அப்போது ஒரு இடத்துல பைபிள் பிரகாரமாக ஒரு பக்கம் நல்லது இருந்தால் கூட நலமான வேலை செய்ய அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்களா அப்படி போவாங்க, டெலிவரி ஆகிடுவாங்க. ஜப்பான் பசங்கள்லாம் சப்ப முக்கா இருந்தால் கூட ஒரு மாதிரி நிலமையில் இருந்தால் கூட அப்படி போவாங்க, 5 நிமிஷத்தில் டெலிவரி ஆகிடும். பாப்பா கூட்டின்னு வெளில வந்துகிட்டே இருப்பாங்க. ஆப்ரேஷன் எல்லாம் அப்புறம், அதாவது இதெல்லாம் சிசரியன் இல்லை, ஆப்ரேஷன், குழந்தைங்க வேண்டான்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன், அவங்களாம் யாரோ ஒருத்தர் ரேரு. மோஸ்ட்லி நார்மல் தான், மோஸ்ட்லி 99% நார்மல் தான். ஏன்னா உழைக்கிறாங்க, உழைச்சி கட்டு மஸ்தாக உடம்பு வச்சுக்கிட்டு அழகாக வேலை செஞ்சுட்டு அழகாக புருஷன்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் கண்டுபிடிக்கிறதுலாம் யார்? சைனாக்காரன் தான் கண்டுபிடிச்சான். இந்த உதவக்காரையை கண்டுபிடிச்சது கூட சைனாக்காரன் தான். ஆனால் அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். நம்ம இந்திய ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, திட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போது வேலை செய்ய என்ன பண்ணோம், பிரயாசம் பண்ணோம். ஒருத்தர் நீங்கள் வேலை செய்ய நீங்கள் இல்லாத போது என்ன பண்ணிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்கம்மா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. வேலை செய்ய மனதில்லைன்னா என்ன பண்ணக்கூடாதா, சாப்பிடக்கூடாது. மனசாட்சி குத்தம். நம்ம இன்னைக்கு ஒரு வேலை கூட செய்யலையே, இந்த வீட்டுக்காக நம்ம ஒன்றுமே உழைக்கலையே, இந்த சபைக்காக நம்ம ஒன்றுமே செய்யலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், நம்மளுக்கு மனசாட்சி உறுத்திட்டே இருக்கும்போது என்ன பண்ணாது, சாப்பிட்டா கூட போகாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், நல்லா உழைக்கணும், சாப்பிடணும். அடுத்தது 29வது. அப்பா பக்கத்தில் சொல்லிக்கோங்க எல்லாரும். சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறோம், எல்லாம் பக்கத்தில் சொல்லிக்கோங்கம்மா. சொல்லுங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, சொல்லுங்கம்மா. தெலுங்குல చెప్పండి, బూతులు ఆడబాకండి చెప్పండిమ్మా. என்னம்மா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சும்மா பேசலாம், மைக் இல்லை.
பேசக்கூடாது. அதே வாயில ஜெபம், அதே வாயில கெட்ட வார்த்தையா? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து எப்படி புறப்படும்? எப்படி நீங்கள் அப்போவே ஜப வீராங்கனை ஆயிடுறீங்க? எப்போ நீங்கள் சண்டைக்கிட்ட போனதுமே அப்பயே கெட்ட வார்த்தை வந்துடுது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் சாட்சி போயிடும். சாட்சி போயிடும். எங்கள் பாஸ்டர் அப்பா அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்வார், சபையில் இருந்தால் அந்நிய பாஷை, வீட்டில் இருந்தால் பாஷையா? யாரை ஏமாத்துற நீ சொல்வார். சபையில் அந்நிய பாஷை, அப்புறம் சண்டைக்கிட்ட போன பிறகு கொழாடி சண்டைக்கிட்ட போனதுமே கெட்ட வார்த்தையா? பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்புறம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை எதுனா இருந்தால் மட்டும் பேசுங்க. பேசுகிறோம், கலகல கலகலகலன்னு பேசிடுறோம். 10 நிமிஷம் ஆகுது, 1/4 மணி நேரம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, 1/2 hour அறுக்கிறோம். அதுலேருந்து எதனா ஒரு பக்தி விருத்தி வருதா? பக்தி விருத்தியே காணும். நேற்றோ ஒரு வாரம் முன்னாடி இதே தான் இந்த உதவாக்கார ஃபோனில் ஒன்று பார்த்தேன். என்ன தெரியுங்களா? ஒரு பையனும் ஒரு பொண்ணும் உட்கார வச்சுட்டு நலங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. நலங்கு நல்லா பூசுகிறாங்க, சந்தனம் நல்லா பூசுகிறாங்க. சிஸ்டர் கேளுங்க, பூசிட்டு இருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன தெரியுங்களா? எபினேசரே மெலோடியாக போடுறாங்க. யார் கேட்டாங்க? பேர் என்ன தெரியுங்களா? நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் நலங்கிடுவோம், நாங்கள் எல்லாம் செய்வோம். அவங்க பொறுமைசாலி தான் ஏசப்பா. இன்னும் ஓவராக நீங்கள் பொறுமைசாலி ஆக்கிறீங்க. ஓரளவுக்கு தான் பொறுத்துக்க முடியும். பின்னாடி பேக்ரவுண்டு எபினேசரை சாங்க போது முன்னாடி இவங்க 2 பேரும் மணமக்களை உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்க? நலங்கிடுறாங்க உட்கார வச்சு. இதுக்கு நீங்கள் சைலண்ட்டாக வேறு எதுனா பிசாசு பாட்டு போட்டிருந்தா கூட கம்முன்னு இருந்திருக்கலாம். யாரை கூப்பிட்றீங்க? இந்த மாதிரி நலங்களை ஏசப்பா கூப்பிட்டா அந்த மக்கள் நல்லா ஆயிடுவாங்களா? அந்த மணமக்கள் நல்லா இருப்பாங்களா? அப்படி கிடையாது. நம்மளுடைய வேலைகள் எப்படி இருக்குது? பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா பேசாமல் சைலண்ட்டாக இருந்துருங்க. பக்தி விருத்தியாக இருக்கணும். எதை பண்ணாலும் பக்தி விருத்தியாக இருக்கணும். எது பண்ணாலும் பக்தி விருத்தியாக இருக்கணும். பக்தி விருத்தியாக இருந்ததுன்னா நம்மளுக்கும் நல்ல பேர், சாட்சி எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு அம்மா பயங்கரமாக அந்நிய பாஷை பேசுவாங்க சபையில். ஒரு சபையில் ஒரு நாள் என்ட்ராயிட்டான் அந்த பக்கமாக. நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க. நான் கூட நினச்சிட்டேன், என்னப்பா எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் அந்நிய பாஷை தரீங்க, அந்த சகோதரிக்கு மட்டும் 1/2 மணி நேரம் பற்பல பாஷைகள் சொல்கிறீங்க. ஏதோ சைனாலாம் ஏதோ ஒன்று அந்நிய பாஷைகள்னால் வேறு பாஷைகள் தான் எல்லாம் வருதுப்பா, எனக்கு மட்டும் 5 நிமிஷம் கொடுக்குறீங்களா? அப்போஸ் நாங்கள் பவுல் சொல்வார் இந்த வார்த்தையை, உங்களுக்கு மேலாக நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். அப்போது நான் பார்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு முறை அவங்க ஸ்ட்ரீட்டில் நான் என்ட்ரானேன். நிஜமாக நான் ஏன் அந்த வார்த்தையை நினச்சிக்கிட்டேன். ஏசப்பா கிட்ட ஏன் நான் அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டேன்? எனக்கு கொஞ்சம் அந்நிய பாஷமே போதும் ஏசப்பான்னு நினச்சேன். ஏன்னா வாய் திரண்டா டாக்ஸ் அபவுட்டு எல்லா இங்கிலீஷும் வருது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன போயிடுது? சாட்சி போயிடுது. போஸ்டிங் என்ன தெரியுமா? பாஸ்டர்மா போஸ்டிங். போஸ்டிங் என்னது? பாஸ்டர்மா போஸ்டிங். வார்த்தை எப்படி இருக்குது? எல்லா ஆபாஷைகள். சபையில் எங்கள் பாஸ்டர்ப்பா சொன்ன மாதிரி சபையில் அந்நிய பாஷை, வெளியில் போனதும் ஆபாஷைகள். நினச்சேன் நான், இவங்களுக்கெல்லாம் ஏன் போஸ்டிங் கொடுத்தீங்கன்னு நினச்சேன் நான். இவங்களுக்கெல்லாம் விசுவாசிக்கும் லேக்கு இல்லை, பிலீவருக்கு கூட ஒரு லேக்கு இல்லாதவங்களுக்கு போய் போஸ்டிங் என்னது? பாஸ்டர்மா போஸ்டிங். வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? பிள்ளைங்களை போட்டு சபிக்கிறது, பிள்ளைங்களை போட்டு பேசுறது, இல்லாத கேள்வியெல்லாம் கேட்குறது, பொம்பளை பிள்ளைங்களை போட்டு திட்டுறது, பையனுங்களை போட்டு திட்டுறது, எல்லாம் எங்கே வருது? கெட்ட வார்த்தை போட்டு பேசி 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 சாட்சி போகுது. முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சாட்சி போகுது. எங்கள் அம்மா பேசுவாங்க, எங்கள் அம்மா கெட்ட வார்த்தை பேசுவாங்க, எங்கள் அம்மா கெட்ட வார்த்தை பேசுவாங்க, எங்கள் அப்பா பேசுவார், எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் பேசுவாங்க. ஈஸி 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 ஈஸியாக பேசிடுறாங்க. ஈஸியாக கூட வரக்கூடாது, கெட்ட வார்த்தையே வரக்கூடாது. கெட்ட வார்த்தை வந்ததுன்னா தேவ சாயெல்லாம் இல்லை. ஏசப்பா பேசியிருக்கிறார் எங்கேயாவது கெட்ட வார்த்தை? இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்டு வரோம். தேவ சாயலாக இருந்து நம்ம என்ன சாதித்தோம்? நம்மளுக்கு தேவ சாயல் பேர் என்னது?
நம்மளுடைய கேரக்டர் எப்படி, நம்ம நற்கிரியைகள் எப்படி இருக்குது? தொடர்ந்து படிங்கம்மா. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். நம்ம பேசினா நம்மளை ஆழ்ந்து பார்க்கணும். பா, இவங்க நல்லது சொல்லி கொடுக்குறாங்கப்பா, இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு நல்லது சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க, இவங்க நல்லது பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருந்தால் பேசுங்க. பேச தெரியலையா, நல்லதை பற்றி பேச தெரியலையா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கெட்டதா, அநீதியான காரியமா, உன் வார்த்தையில் நல்லதே வரலையா, பேச்சில் சைலண்ட்டாக இருந்துரு. பேசுகிறவங்கள பார்த்து கவனித்து பேசுன்னு சொல்லிட்டு கவனம் விட்டுற சொல்கிறாரு. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை வந்ததுன்னா நீங்கள் பேசுக கற்றுக்குங்க. எல்லாருக்கும் அவமரியாதை, சாட்சி போயிடும், சபையில் போயிடும், எல்லாமே கேரக்டரெல்லாம் வேறு மாதிரி மாறிடும். அப்போது நம்ம கவனித்து நம்ம பேசணும். இப்போ இதெல்லாம் பண்ணுறதால என்ன நடக்குது பாருங்கள். 29ஆம் வசனம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்னப்படுத்தாதிருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் துக்கப்படுவார். நீ கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு தான் நான் உனக்கு அபிஷேகம் கொடுத்தேனா? நீ கெட்ட வார்த்தை பேசுறதுக்காக தான் உனக்கு நான் அந்நிய பாஷை கொடுத்தேனா? நீ கெட்ட வார்த்தை பேசுறதுக்காக தான், நீ இப்படிலாம் இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் கொடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? துக்கப்படுவார். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். அவரை நம்ம துக்கப்பட வச்சுட்டு நம்ம நல்லா இருக்கணும்னா எப்படி? அது பரிசுத்த ஆவியாருடைய அனுகிரகம் நம்மளுக்கு என்றைக்குமே தேவை. ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனுகிரகம் நம்மளுக்கு என்றைக்குமே தேவை. அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் முத்திரையாக பெற்றுக்கிட்டீங்க. என்னுடைய மகள் பிரசாந்தி, என்னுடைய மகள் ஏஞ்சல், என்னுடைய மகள் தமிழ் சொல்லிட்டு முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போது நம்மளுடைய கேரக்டர் என்ன பண்ணிக்கணும்? மாற்றிக்கணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக நம்மளுடைய எரிச்சல் தணியணும், நீதியாக நடந்துக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், ஒருவருக்கொருவர் மெய்களை பேசணும், அவயவங்களாக இருக்கணும். அப்புறம் பொய் பேசக்கூடாது, மெய்யை தான் பேசணும். அப்புறம் ஒருவர் மாதிரி ஒருவர் என்ன பண்ணினோம்? ஐக்கியத்தோட அவயவங்களாக இருக்கிறபடினால. அதன் பிறகு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கணும். அதன் பிற்பாடு திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலனுக்கு கொடுக்கத்தக்கதாக நல்ல வேலை செய்ய, நலமான வேலை செய்ய பிரயாசப்படணும். இதெல்லாம் செய்யும்போது, இதெல்லாம் நம்ம நல்லதாக செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? சந்தோஷப்படுவார். அவரை சந்தோஷப்படுத்துறது முக்கியமா, அவரை துக்கப்படுத்துறது முக்கியமா? சந்தோஷப்படுத்தணும். ஏசப்பாவை எப்பவுமே நம்ம சந்தோஷப்படுத்தணும். இவ்வளோ வருஷமாக சர்ச்சைக்கு போகிறீங்க, இவ்வளோ வருஷமாக சபைக்கு போகிறீங்க, இது கூட தெரியாதான்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணுவார்? பார்த்து துக்கப்பட வைப்பார். அப்போது துக்கப்படாமல் இருக்கணும்னா சொல்லப்பட்ட இந்த காரியங்கள்லாம் நம்ம என்ன இருக்கணும்? நம்ம கேரக்டரை மாற்றிக்கணும். தேவனுடைய சாயலாக பழவைகள் எல்லாம் தரித்து போட்டு, பழவைகள் எல்லாம் களைத்து போட்டு புதிய மனுஷனை தரிச்சிட்டு இருக்கணும். புதிய மனிதர்களாக நம்ம இருக்க கற்றுக்கணும். நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஏறெடுக்கப்பட்ட வார்த்தை நிமித்தமாக என்னுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லப்பட்ட வசனத்திலிருந்து தெரிஞ்சிச்சுப்பா. நான் நீதியாக நடந்துக்கிறேனா? நான் பரிசுத்தத்தோடு வாழ்கிறேனா? தேவன் படைக்கப்பட்ட தேவ சாயலாக நான் இருக்கிறேனா? இன்னும் அசாமாதானத்திலே இருக்கிறேன்னா, இன்னும் அசுத்தத்திலே இருக்கிறேன்னா, இன்னும் அநீதியிலே காணப்படுகிறேன்னா? ஒரு விஷயம் நாம் யாவரும் அப்படியாக நிதானித்து பார்ப்போம். அப்படியாக ஒருவருக்கொரு நம்ம அவயவங்களாக இருக்கிறபடினால நம்ம பொய்யை கழிச்சிட்டு மெய்யை பேசக்கணும். நிஜத்தை மட்டும்தான் பேசணும், உண்மை மட்டும்தான் பேசணும். அங்கே நடந்தது என்னமோ அது மட்டும்தான் சொல்லணும். எக்ஸ்ட்ரா பேச்செல்லாம் பேசக்கூடாது. அடுத்ததாக பார்க்கும்போது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நலமான வேலை செய்யணும். நல்லா உழைக்கணும். ஸ்திரீக்களாக இருக்கிறோம், நம்ம நல்லா உழைக்கணும். அதன் பிற்பாடு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கணும். அவன் ஒரு முறை வந்தான்னா தரையில் உட்காருவான், அப்புறம் சேரில் உட்காருவான், அப்புறம் சோஃபாவில் உட்காருவான், அப்புறம் பெட்ரூம் கிட்ட வந்துடுவான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது.
சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக எனக்குள்ள இருக்கிற எல்லா எரிச்சலையும் எடுத்து போடுங்க ஏசப்பா. 6 மணிக்கு மேலே நான் பைபிள் வச்சு படிக்கணும். 6 மணிக்கு மேலே உங்கள் மீட்டிங்ஸில் நான் இருக்கணும். 6 மணிக்கு மேலே தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இருக்கும்போது எனக்கு சமாதானம் உண்டாகும்ப்பா. அப்படியாக குடும்பத்தில் உட்கார்ந்து நான் சாப்பிடும்போது எனக்கு சமாதானத்தை தாங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கூடாது ஏசப்பா. அதே நேரத்தில் கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை போட்டு பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசினா பரலோக ராஜ்யம் போக முடியாது. எல்லாருக்கும் அவமானம், சபையில் அவமானம், வீட்டில் அவமானம், நம்மக்கிட்ட ஒரு டெஸ்டிமனி காணப்படாது, ஒரு சாட்சி காணப்படாது. அந்த பொண்ணு எப்பவுமே கெட்ட வார்த்தை பேசும். அந்த அம்மா எப்பவுமே வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை. போஸ்டிங்கெல்லாம் சொல்லியிருப்போம், பாஸ்டர்மான் போஸ்டிங், ஆனால் அவங்க வாயில் தான் கெட்ட வார்த்தை வருது. சபையில் மட்டும் அந்நிய பாஷை பேசினா பத்தாது. வீட்லேயும் தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். சாட்சி எல்லா இடத்துலையுமே மணக்கணும். சபையில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம்லாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் போல ஒரு சமமாக இருக்கணும். நம்மளோட ஊழியமும் நம்மளோட வாழ்க்கை ஒரே சமமாக இருந்தது என்று சொன்னால் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புவார். அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதபடிக்கு கேளுங்க கேளுங்க. இசப்பாய் மட்டுமாக பரிசுத்த ஆவியானவரே உங்களை நான் துக்கப்படுத்தினேன், தயவாய் மன்னிங்கப்பா, தயவாய் மன்னிங்க ஏசப்பா. இனிமேல் அப்பேற்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் போய் பேசக்கூடாது, மெய் பேசணும். பிசாசுக்கு இடம் கொடுக்கூடாது. நலமான வேலையை செய்யணும். பக்தி விருத்திக்கு எதுவாக நல்ல வார்த்தைகளை பேசணும். கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. நீதியோடு இருக்கணும், பரிசுத்தத்தோடு இருக்கணும், தேவசாயிலாக இருக்கணும். இது எல்லாம் இருக்கும்போது தான் ஏசப்பா நிறைய என்னை ஆசீர்வதிக்கிற சொல்லியிருக்கீங்க. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை. ஏறெடுக்கப்பட்ட வசனத்தை நான் கை கொள்ளும்படிக்காக என்னை மாற்றி நான் அப்படியாக பரிசுத்தமாக இருக்கக்கூடிய கிருபைகளை தாங்க. இயேசுவின் மூலம் சுபம் கேளும் எங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழும்பி நிற்போம். ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை ஏறெடுக்கப்படும். Praise, praise. 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 आराधना स्तुति आराधना, आराधना स्तुति आराधना. మరణము గెలచిన నా యేసయ్యా, మరణము గెలచిన నా యేసయ్యా. నా గానము స్తుతి జయ గీతము నీకే, నా గానము స్తుతి జయ గీతము. ఆరాధనా స్తుతి ఆరాధనా, ఆరాధనా స్తుతి ఆరాధనా. యేసయ్యా ఘోర సిలువలో నీ ప్రాణ త్యాగమే సచిన నాకిల ఊపిరి పోసెనే. యేసయ్యా ఘోర సిలువలో నీ ప్రాణ త్యాగమే సచిన నాకిల ఊపిరి